முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திடம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. நிதியமைச்சராக இருந்தவருக்கு சொத்து விவரம் நினைவில்லையா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ராமநாதபுரத்தில் நவாஸ்கனி வென்றதற்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் ஓபிஎஸ்ஸிடம் குறுக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் நிதியமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு சொத்து விவரம் நினைவில்லையா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, விவரம் என்ன? கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளரான நவாஸ்கனை எதிர்த்து சுயேட்சையாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்டார். அதில் நவாஸ்கனி 1,66,782 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இதில் நவாஸ்கனி பல்வேறு முறையீடுகள் புரிந்துள்ளதாக கூறி அவருடைய வெற்றியை செல்லாது அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் வழக்கு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் 35 ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டு சாட்சியம் அளிப்பதற்கான ஏதுவாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று இந்த வழக்கு நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். அவரிடம் நவாஸ்கனி எம்பி தரப்பில் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் சித்ரா சம்பத் ஆஜராகி பல்வேறு கேள்விகள் எழுப்பினார். ஓபிஎஸ் தாக்கல் செய்திருந்த வேட்புமனுவில் குறிப்பிட்டிருந்த தொழில்கள் மூலம் கிடைத்த வருமானம் குறித்து சில கேள்வி எழுப்பப்பட்டன. அதற்கு பதிலளித்த ஓபிஎஸ் பால் பண்ணை வைத்திருந்ததாகவும் அதில் 40 மாடுகள் மூலம் வருமானம் கிடைத்ததாகவும் வருவாய் குடும்ப செலவுக்காக பயன்படுத்துவதாகவும் ஓபிஎஸ் தெரிவித்தார். மாடு வளர்ப்பு, விவசாயம், நிலங்கள் மட்டுமல்லாமல் பல தொழில்கள் தான் செய்து வந்ததாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். ஓபிஎஸ் வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ள நிலங்கள் தொடர்பான சில கேள்விகளை நவாஸ்கனி தரப்பு வழக்கறிஞர் சித்ரா சம்பத் எழுப்பியிருந்தார். அதற்கு அவர் எனக்கு நினைவில் என்று தெரிவித்தார். அதற்கு வழக்கறிஞர், ஒரு தமிழகத்துடைய நிதியமைச்சராக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள், முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்க, உங்களுக்கு இது நினைவில்லையா என்று வழக்கறிஞர் சித்ரா சம்பத் கேள்வி எழுப்பி எடுத்து ஓபிஎஸ் இந்த விஷயங்கள் தனது ஆடிட்டருக்கு மட்டுமே தெரியும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிப்பதில் சிரமமடைந்த ஓபிஎஸ் சற்று கொஞ்சம் கோபமாகவே சில கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது கோபமடைந்த ஓபிஎஸ், நான் தான் இந்த தேர்தல் வழக்கு தொடர்ந்துள்ளேன், என்னிடமே இந்த கேள்விகளை கேட்கிறீர்கள், இதில் நவாஸ்கனிக்கு எதிராகத்தான் வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பினார். அதைத் தொடர்ந்து இந்த விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. மேலும் பஞ்சமி நிலம் தொடர்பாக சில நிலங்கள் வாங்கி தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம், பஞ்சமி நிலம் என்று தெரிந்த பிறகு அவற்றை ஒப்படைத்து விட்டதாகவும் குறுக்கு விசாரணை போது தெரிவித்தார். இன்றைய குறுக்கு விசாரணை நிறைவடையவில்லை, தொடர்ந்து சென்று கொண்டிருந்ததால் இந்த வழக்கின் விசாரணை ஜனவரி 9ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் ஆஜராகி தனது குறுக்கு விசாரணைக்கு ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.